ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாவ் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கணுன்னா மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டேக் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பாவ் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானே ஒரு கெட் ரெடி வித் மீ ஃபார் குக்கிங் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஒரு பவுலில் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் தோலை ஃபுல்லாக சீச்சி எடுத்த பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கில் மேலே இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிடணும். ஏன்னா இது நம்ம டோட்டலாக பாயில் ஆனதுக்கப்புறமேட்டு ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தோல்லாம் தான் நல்லா இருக்காது. ஸோ தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. எல்லா வெஜிடேபிள்ஸுமே நல்லா வேகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடாக இங்கே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி தேவைப்படும் பாவ் பஜ்ஜி செய்கிறப்ப. அப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அது கூட நான் 3 cubes ஆஃப் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவை எல்லாத்தையும் எல்லா வெங்காயத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அந்த ஆனியன் இந்த மசாலாவோடு சேர்ந்து ரோஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறமா கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும், பொடியும் கருகிரும், வெங்காயமும் தீஞ்சிரும். இப்போ அந்த ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு போகணும். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா ஒரு மாதிரி வெந்து சூப்பராகிடும். தக்காளி மசிஞ்சிட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு சைடு நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல வெஜிடேபிள்ஸ், அதை நல்லா அது ஆக்சுவலி நல்லா ரொம்ப கொலைய விட்டுறணும். கொலைய விட்டுட்டு அதை இந்த மாதிரி ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கணும். அந்த வெஜிடபிளே இல்லைன்னு தெரிகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாதியாக தக்காளி வெந்ததுக்கப்புறமா இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ மொதையே சேர்க்கக்கூடாது, இப்போ தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மசிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு காய்கறி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மசிச்சு எடுத்து அந்த மிக்சர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல அது கூட சேர்த்துருங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்தோம் தெரியுமா, ஒரு வெஜிடபிள் எடுக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்தோம்ல, அது ஃபுல்லாக தண்ணி எடுத்து அதை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க.
நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு உப்பு சேர்த்தனால இப்போ உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா இல்லை தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு நல்ல ஹார்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு விட்டுருங்க. இது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்கு. வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு ஃபுல் லெமன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஒரே ஒரு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாவ் பஜ்ஜிக்கு தேவையான அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பாவை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக தோசை பேனை சூடாக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. பட்டரும் அந்த சில்லி பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட பாவ் பன் எடுத்து மேலே வச்சு 2 சைடும் மாற்றி மாற்றி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட்லேயே அப்படியே திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும். இல்லைனா ஒரு மாதிரி கருகி போயிடும். இப்போ பாவ் பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இதை பிளேட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. டிஷ்ஷை மட்டும் ஷேர் பண்ணாமல் எங்கள் வீடியோவையும் ஷேர் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணியிருக்கேனா? சூப்பராக பண்ணியிருக்கேன்.